இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியன் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற வந்துட்டு ஹிந்தி வெப் சீரிஸ். ஸோ அது வந்துட்டு நம்மளோட அந்த அமேசான் பிரைமில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நேற்றுக்கு. பட் நான் இன்னைக்கு தான் பார்த்து முடித்தேன். ஸோ இந்த வெப் சீரிஸ் வந்துட்டு என்ன மாதிரி இருக்குது, என்ன சொல்ல வந்திருக்காங்க, அதை பற்றி நம்ம வந்துட்டு இப்போ ஃபுல்லாக ஒரு பார்க்க போகிறோம். வாங்க போமா. ஃபுல்லி ஆக்ஷன் பேக்கட் அண்ட் லைட்டாக ஒரு எமோஷனல் கனெக்டையும் வச்சு இந்த ஒரு வெப்சீரிஸ் வந்து கொண்டு போயிருக்காங்க. இந்த வெப்சீரிஸ் வந்துட்டு நிறை குறை அப்படின்னு வந்துட்டு ஏகப்பட்ட ஃப்ளாப்ஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் வந்துட்டு போலீஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுக்காகவே வந்துட்டு நம்ம ஹரி சார் வந்துட்டு சிங்கம் 1, சாமி அப்படிங்கிற நிறைய படம் எடுத்திருக்காரு. அண்ட் ஒரு போலீஸ்னாலே வந்துட்டு அதுக்கான ஒரு கெத்தை மெயின்டைன் பண்ணி அவங்க இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுவாங்க. பட் ஆனால் வெளிநாட்டில் தட் மீன்ஸ் வந்துட்டு வெளிநாட்டில் அதை விட ஒரு இன்டெலிஜென்ஸான ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு இதெல்லாம் வச்சு தான் பண்ணுவாங்க. அவங்கள பீட் பண்ணுறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. ஒரு டெரரிஸ்ட்லாம் வந்தால் அவங்கள வர்றதுக்கு நடுதடங்கிட்டு தான் போகணும். இந்த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் எப்படி, ரா ஏஜென்ட்ஸ் எல்லாம் எப்படி, இதை கனெக்ட் பண்ணி தான் வந்துட்டு அந்த போலீஸோட ஃபோர்ஸோட அந்த மெட்டீரியல்ஸ் வந்துட்டு மாறும். ஸோ நாங்கள் இதை விட வேற மாதிரி இருப்போம் அப்படிங்கிறத வந்து அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. அப்போ அதே மாதிரி வந்துட்டு இந்த நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த மாதிரி போலீஸ் ஃபோர்ஸ் வச்சு படம் எல்லாம் எடுத்தது வந்துட்டு செம்ம ஒரு ஹிட் எல்லாம் இருக்குது. போலீஸ்னாலே பயங்கரமா ஒரு ரீச் ஆகும். அப்படி இருக்கிற இந்த ஒரு சுச்சுவேஷன்ல வந்துட்டு இப்போ இந்த ஹிந்தி வெப் சீரிஸ் வந்துட்டு இந்தியன் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து பெற்றிருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் ஒரு ஃபிளாப்ஸ் மாதிரி ஒன்று இருக்கலாம்னு சொன்னா இல்லை. ஸோ அதை பத்தி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக பேச போறேன். வாங்க வீடியோ கொடுக்கலாம். இந்த வெப்சீரிஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனவங்க வந்துட்டு ஒரு முஸ்லீம் இஸ்லாத் அந்த ஒரு இதை பேஸ் பண்ணியும் அண்ட் வந்துட்டு ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் வந்து அதை எப்படி தடுக்கிறாங்க. இஸ்லாத் அந்த இது சொன்னாலே வந்துட்டு நமக்கு லைட்டாக ஞாபகம் வரும் இந்த பாம் பிளாஸ்டர்ஸ், தீவிரவாதிகள், ஐஎன்ஏ, ஆர்என்ஏ அந்த மாதிரி இந்த என்என்ஏ எல்லாம் சொல்லுவானுங்க. ஸோ அதுதான் இப்போ இந்த ஒரு இதை வந்துட்டு நான் திங்க் பண்ணி பார்த்தேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதே வெப்சீரிஸ் வந்துட்டு தமிழில் ஒருத்தன் எடுத்தான், தமிழில் ஒருத்தன் ரிலீஸ் பண்ணுறான்னா அவன் வீட்டுக்கு போலீஸ் போகிறது என்ன, அவன் வீட்டு இன்கம் டேக்ஸ் போகிறது என்ன, அவனை வந்துட்டு ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணி அவனை தாளிச்சிருவானுங்க. இந்த அது எதோ சொல்லுவாங்க, அது நெட்டில் வந்துட்டு ஏதோ இருக்குன்ட்டு ட்விட்டர்ல எல்லாம் போட்டு இது மாதிரி பண்ணுறது, கிரிஞ்ச் பண்ணுறது. ஸோ அது சம் லைக் அது மாதிரி இருக்குது. ஸோ அப்போ அதெல்லாம் பண்ணி தமிழில் ஒருத்தன் இது மாதிரி எடுத்தான்னா அவன் அவ்வளோதான், அவனோட சாப்டர் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழி பண்ண முடியும் பண்ணுவாங்க. ஏன் இத்தனைக்கும் வந்துட்டு நம்ம பீஸ்ட் படத்தை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. ஸோ பீஸ்ட் படத்தில் வந்துட்டு முஸ்லீமே கொஞ்சம் கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் ஒரு அந்த ஒரு ஒரு ஃப்ளெக்ஸ், அந்த ஃப்ளெக்ஸை வந்துட்டு அவர் அப்படியே கத்தி வச்சு கீறுவார். கீறி யார் அங்கே இருக்காங்கன்னு பார்ப்பாரு, அவ்வளோதான். மஞ்சள் அந்த கலரை வந்துட்டு அவர் கிழிச்சிட்டாரு, மஞ்சள் கலரை கிழிச்சிட்டாரு. ஹிந்துக்கு எதிராக இது பண்றாரு, ஹிந்துவை வந்துட்டு அப்படி ட்ரீட் பண்றாரு, இப்படி ட்ரீட் பண்றாரு. ஹைஜாக் பண்ணப்போ உள்ள ஆக்சிடென்ட்ல நம்ம பையன் ஒருத்தன் இருந்திருக்கான். அடுத்து ஒரு இது என்னன்னா, முஸ்லீம் வந்துட்டு எப்பவுமே தீவிரவாதம் காட்டுறாங்க. இந்த படத்தை வந்து நீங்க ரிலீஸ் பண்ணக்கூடாது. எந்த முஸ்லீம் வந்து AK-47 எடுத்துட்டு போயிட்டு வந்து உங்க வீட்டு முன்னாடி வந்து நின்னாங்க? டைரக்டர் படம் எடுக்க அவனுக்கு ஒழுங்கா வக்கு இல்லை வந்து தெளிவுபடுத்தி தயவுசெய்து சொல்லாதீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு நம்ம நாட்டில் வந்துட்டு அதர் கண்ட்ரி அந்த இதில் வந்துட்டு ஒருத்தங்க இது பண்ணி ஒரு வெப்சீரிஸ் வந்து விடுறாங்க. அதுக்கெல்லாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதில் வந்துட்டு முக்காசுமே பக்காவாக காமிக்கிறாங்க. இதுதான்டா, இப்படிதான்டா, இவனுங்க இப்படிதான் இருக்கானுங்க. ஆனால் ஒன்று சொல்றாங்க, இஸ்லாத்தில் வந்துட்டு இந்த மாதிரி யாருமே இல்லை. இஸ்லாத்தில் வந்துட்டு குரான்ல சொல்லிடுறது என்னன்னா, நாட்டை நேசிச்சு அதை இது பண்றவன் தான், நாட்டை வந்துட்டு பட்டி பிடிக்கிறவன் தான், நாட்டை வந்து அழிக்கிறவனை வந்துட்டு பெருமையை கொண்டாடுறது இல்லை, தீவிரவாதம் வந்துட்டு இஸ்லாத்துக்கு தேவையில்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே தான் இங்கேயும் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் சொல்றாங்க. ஆனால் அதோட எக்ஸாம்பிளா இவங்க வச்சு காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு இப்படி 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 ட்ரீட் பண்றாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இதுல வந்துட்டு அங்க உள்ள வெப்சைட்ஸ் வந்துட்டு இது என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் ஜெனரலா நான் பேச போறேன். நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார், டக்குன்னு கொஞ்சம் பொறாமை வெண்மத்தை கக்கிட்டு போறேன். ஸோ நான் கொஞ்சம் இன்டெப்தா உள்ள போயிட்டேன், சாரி மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா என்னால தாங்க முடியல. என்னங்க இது, நம்ம இதுக்குன்னா வந்தா தக்காளி சட்னி, அவங்களுக்கு வந்த ரத்தமா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓகே, நன் ஆஃப் தட். இப்போ இந்த வெப்சீரிஸ் வந்து என்ன மாதிரி இருக்கு அதை பத்தி கொஞ்சம் பேச ஆரம்பிக்கலாம். ரைட், வெப்சீரிஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனவனே வந்துட்டு முக்கியமா ஒரு பாம் பிளாஸ்டோட ஸ்டார்ட் ஆகுது. துப்பாக்கி படத்துல மார்க்கெட்ல வந்துட்டு 1 2 3 அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு பாம் பிளாஸ்டோட தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பாம் பிளாஸ்டோட ஸ்டார்ட் ஆகி இது யார் வச்சிருப்பா, எங்க வச்சிருப்பா, யாரு என்ன அப்படின்னு வந்துட்டு நோண்டி நொங்க எடுத்து, பருப்பு கிழங்கு எடுத்து, கிழங்குல இருந்து கொட்டை எடுத்து இது மாதிரி நிறைய எடுத்து இதை வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி காமெடிலாம் பண்ணாதீங்க, அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி நான் ஆயிடுவேன்.
இவனுங்க தான் அப்படிங்கறத வந்துட்டு 3வது எபிசோட்லயே வந்துட்டு கண்டுபிடிச்சு அவனை தேடுறாங்க. இதுல நிறைய இந்த ஒரு ஃபிளாப் மாதிரி சொல்லல. நான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் ஒருத்தன் இங்க இருக்கான், இப்படிப்பட்ட ஒரு தீவிரவாதியோ இல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா அந்த இடத்துல அவன் இருக்கான்னு சொல்லி போறாங்க. அழகழகா ஜாக்கெட் மாட்டு போறாங்களே தவிர அது வந்துட்டு ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் இல்லை. இவங்க ஒரு தீவிரவாதின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்க போறானுங்கல்ல. ஸோ ஆனால் தீவிரவாதியை பார்க்க போகும்போது எப்படி போகணும்? ஒன்னே அண்டர் கவர்ல இருந்துட்டு அவனை விசிட் பண்ண போறீங்கன்னா கொஞ்சம் நார்மலா போகலாம். இல்ல போலீஸ் ஃபோர்ஸோட தான் அப்படி ஒரு ஜாக்கெட் போட்டா எல்லாருக்குமே தெரியுது இவன் போலீஸ் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுது. அப்போ ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போடலாம், அது ஒன்றும் போடுறது கிடையாது. அங்க போயிட்டு அவன்கிட்ட நிக்கிறது, அவன் வந்துட்டு பொட்டக்குன்னு போட்டு தள்ளிட்டு அவன் பாட்டு போயிடுறான். என்னடா ஸோ இந்த மாதிரி 3வது எபிசோட்லேயே வந்துட்டு முக்கியமான போலீஸ் ஆஃபீஸர்ஸ் 2-3 பேரை அவன் போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து வருந்துறாரு. நான் ஐயோ என் ஹெட் ஆஃபீஸரை போட்டாங்க, என் ஃபேமிலி மேன் போட்டாங்க, ஐயோ என்னடா பண்றது அப்படின்னு வந்துட்டு யோசிச்சுட்டு சரி ஓகே இதுக்கு மேல நம்ம வந்துட்டு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போடுவோம்னு பார்த்தா அதுக்கு மேலே போட மாட்டான். சரி அதுக்கு மேலே போடாம அதுக்கு மேலே என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி இவங்கள பிடிச்சா அவங்களெல்லாம் பிடிச்சிடலாம், எங்கெங்க போனா இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிடலாம். ஸோ அப்படி வந்துட்டு கேதர் பண்ணி அப்படி ஒரு மென்டாலிட்டியில வந்துட்டு 1 வருஷம் ஆகுது. இதுக்கு வந்துட்டு 1 இயர் ஆகுது அவனை வந்துட்டு இதுக்கு பிடிக்கிறதுக்கு. ஸோ 1 வருஷம் வெயிட் பண்ணி அவன் அதுக்கப்புறம் கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி அதுல போறான். ஆனாலும் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட மாட்டேங்கிறான். கூச்சமே இல்ல, எதிர்பார்க்கவே இல்லையே. ஓகே அப்படி வந்துட்டு அவனை தேடி போகும்போது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டைம்ல ஒரு 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 ட்விஸ்ட் வச்சு பிடிக்கிறாங்க. ஸோ பிடிச்சிட்டு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஒரு தீவிரவாதியை பிடிச்சா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவானுங்க அவன்கிட்ட உட்காந்து வந்துட்டு அவனை திருத்துவானுங்களா இல்ல இத்தனை கோடி மக்களை கொண்டிருக்கிறே உட்கால அவன் என்ன பண்ணலாம் அப்படி போட்டு எட்டி மிதிப்பாங்களா? ஆனா இவங்க வந்துட்டு ஹிந்தி போலீஸ் வந்துட்டு ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, ஃப்ரெண்ட்லி, காவல்துறை உங்க நண்பன் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இங்க இருக்காங்க. அதை வந்து நான் அப்ரிஷியேட் பண்றேன். இந்த படத்துல நேரில் எப்படி நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்துட்டு ஃபேஸ் பண்ணது கிடையாது. அப்போ பார்த்து வந்து அப்படி ஃப்ரெண்ட்லியா தீவிரவாதத்தையே வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா ட்ரீட் பண்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன பண்றாருன்னா, நீ வந்துட்டு பண்றது தப்பு அப்புறம் வந்துட்டு உட்கார வச்சு திருத்தி இதெல்லாம் பண்றாரு. ஸோ இதை வந்துட்டு திருத்தி பண்ணும்போது வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு ஞாபகம் வந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூசே முனுசாமி வீரப்பன் அப்படிங்கிற அந்த வெப்சீரிஸ்ல வந்துட்டு ஒரு பர்டிகுலர் இடத்துல ஃபர்ஸ்ட் வீரப்பன் வந்துட்டு மாட்டிக்கிறாரு. ஸோ அது கூசே முனுசாமியா ஹண்ட் ஃபார் வீரப்பன் அப்படிங்கிற ஒரு இதுலயா சொல்லியிருப்பாங்க. 2 இடத்துலயும் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க. பெங்களூர்ல எங்கேயோ வந்துட்டு கன்ஸ் எல்லாம் ஏதோ வாங்க போகும்போது வந்துட்டு மாட்டிடுறாரு. ஆனா இவர் தான் வீரப்பன் அப்படி தெரியாம மாட்டிடுறாரு. அங்க வந்துட்டு இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு இவரை தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் உங்களுக்கு பணம் தரேன், நான் எனக்கு தப்பிக்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லப்பா நீ வந்துட்டு இப்ப தப்பிச்சு என்ன வாழ்க்கை ஃபுல்லா ஓடிட்டே இருக்கணும், நீ இப்ப தப்பிக்காம இந்த கோர்ட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு நீ போய் நார்மல் வாழ்க்கையை வாழ, எதுக்கு தப்பிக்கிற, அதுக்கப்புறம் காடு மலைன்னு ஓட வேணாமே அப்படின்னு சொல்றாரு. அவர் ஓகே நான் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வேற யார் மூலமா வந்துட்டு அவரை கொல்ல ட்ரை பண்றாங்க. ஸோ அதனால ஓடிடுறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் மாட்டவே இல்லை. ஸோ அந்த இது ஒரு நல்ல போலீஸ் நம்ம வந்துட்டு பார்க்க முடிஞ்சது இல்லை. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இங்கே ஒரு நல்ல போலீஸ் அப்படி இருக்காங்க நிறைய பேர். இந்த தீவிரவாதிகளா இருந்தாலுமே வந்துட்டு இவங்க மெயின் ஆள் கிடையாது. இதுக்கு மேல வந்துட்டு இந்த கிறுக்கனுங்க இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்துட்டு இதுதான் நம்ம இப்படிதான் இருக்கணும், நம்ம வந்துட்டு இஸ்லாத்தை நம்ம பெரிய ஆளை காமிக்கணும், இப்படிதான் இருந்தா இப்படிதான் கரெக்டா இருக்கும், இப்படிதான் அவங்கள ட்ரீட் பண்ணணும். சில முட்டாள்கள் இருப்பாங்க, நம்ம பண்றது என்னன்னே தெரியாது, வந்து கடவுளுக்காக போறோம், இப்போ ஹிந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், கிறிஸ்டினா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், கடவுளுக்காக போறோம், கடவுளை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வந்துட்டு அடுத்தவன் பேச்சு ஏன்டா கேட்குறீங்க, உங்களுக்கான ஒரு இது வந்து நீ கடவுளை பார்க்குறியா, தொழுறியா, கும்பிடுறியா, இல்லை வந்துட்டு சாமியை இது பண்றியா, அப்படி வந்து என்ன பண்ணணும், உனக்கான இதுதான் நீ ப்ரேஸ் பண்ணணுமே தவிர அடுத்தவன்கிட்ட போயிட்டு அவன் இதை சொல்றான் அவன் அதை சொல்றான், நம்ம இப்படி இருந்தா கரெக்ட், நம்ம இத்தனை பேர் அழிச்சாதான் நம்ம கெத்து நம்ம ஆள் அப்படின்னு சொல்றத வந்துட்டு கேட்காம இருக்கணும் அப்படிங்கறது வந்துட்டு கொஞ்சம் சிம்பாலிக்கா சொல்றாங்க. சூப்பர்ல. அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு காமிக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். ஒரு பார்டர் கிராஸ் பண்ணி போறாங்க, அங்கதான் வந்துட்டு இருக்காரு. அது என்ன படம்னு கேட்டீங்கன்னா, விஷாலுக்கு ஒரு படம் இருக்கு. ஸோ அது மாதிரி வந்துட்டு ஒரு படம், அந்த படத்துக்கு இது மாதிரிதான் வெளிநாட்டுக்கு பாகிஸ்தான் பார்டர் போற மாதிரி வந்துட்டு எங்கேயோ ஒரு பார்டர் போறாங்க. ஸோ அங்க போயிட்டு அங்கிருந்து அவனை கலெக்ட் பண்ணி குடிச்சிட்டு வந்து மாட்டி விட்டுறாங்க. ஸோ அப்போ அதுக்கப்புறம் முடிப்பாங்கன்னு பார்த்தா இல்லைங்க இதாங்க ட்விஸ்ட், இதுக்கு மாதிரி தாங்க படமே இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி சீசன் 2 கொஞ்சம் லீடு கொடுத்து முடிச்சிருக்காங்க. அண்ட் நன் ஆஃப் தட் இந்த வெப்சீரிஸை பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துக்கு ஒருத்தனை பார்க்க போறீங்கன்னா எவ்வளோ நுட்பமா போக முடியுமோ, எவ்வளோ கரெக்டா போக முடியுமோ அப்படி கரெக்டா போக மாட்டானுங்க. சும்மா பப்பரப்பேன்னு போவானுங்க. போயிட்டு எல்லாரையும் போட்டு சுட்டு தள்ளி பார்ப்பானுங்க. நான் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க இவ்வளோ போட்டு தள்ளாங்க.
ஸோ ஒரு கரெக்டான ஒரு மீட்டரில் போக மாட்டாங்க. அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு போகிறதால இந்த மாதிரிலாம் பிரச்சனைலாம் வருது. அண்ட் வந்துட்டு இந்த மாதிரியும் இருக்காங்க. ஆனால் இப்படி வந்துட்டு அவங்க வேணும்ட்டே பண்ணுறது கிடையாது. எவனோ ஒருத்தரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால பாதிக்கப்பட்டு தான் இப்படி இருக்காங்க. எல்லாருமே இப்படி வேணும்ட்டே பண்ணுறது கிடையாது அப்படிங்கிறத வந்துட்டு கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வெப்சீரிஸ் வந்து எனக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே மனுஷங்க தான். பட் ஆனால் வந்துட்டு சில பேரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால இப்படி தப்பு பண்ணுறாங்க. அது வந்துட்டு இவங்களா அரைஞ்சு பண்ணுற தப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த வெப்சீரிஸ் வந்துட்டு நான் இப்போ இப்படி பேசுனது வந்துட்டு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னோட வன்மம் தான். என்னோட வன்மத்தை தான் கக்குறேன். ஏன்னா தமிழில் இந்த மாதிரி ஒன்று வந்துச்சுன்னா வந்துட்டு என்னமா பண்ணுவாங்க தெரியுமா? ஸோ அதனால அண்ட் நான் சார் இந்த ஹிந்தி வெப்சீரிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்துட்டு பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன். கரெக்டாக எடுத்திருக்காங்க. பட் என்ன ஒரு போலீஸுக்கான ஒரு தாட் ப்ராசஸ் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால வேற போலீஸ் செத்தாங்க இந்த வெப்சீரிஸில். ஸோ கொஞ்சம் அந்த இன்டெலிஜென்ஸாக திங்க் பண்ணி இன்னும் பண்ணியிருக்கலாமே. ஒருத்தனை சுட போகிறாங்கன்னா, ஒருத்தனை பிடிக்க போகிறாங்கன்னா, அதை வந்துட்டு கரெக்டாக பிளான் பண்ணி பிடிக்கிற மாதிரி, இல்லை தேவையில்லாமல் நிறைய அன்வான்டான புல்லட் இந்த ஃபைட் சீக்வன்ஸு சேசிங் சீன்ஸ் எல்லாம் தேவையில்லாமல் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். கரெக்டாக கொண்டு போயிருந்தா இன்னும் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதான் தோணுச்சு. ஏன்னா இப்போ இப்படி இங்கே உன் வீடு இருக்குன்னா, நீ இங்கே தான் இப்படி நேராக போனாலும் உன் வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் இப்படி போக மாட்டேன், இப்படி சுற்றிட்டு தான் போவேன்னா. ஸோ அதுதான் வந்து இந்த படத்தில் இந்த வெப்சீரிஸில் காமிச்சிருக்காங்க. அண்ட் ஓகே பெட்டர் தான். அண்ட் சீசன் 2 எப்படி இருக்குன்னு நம்ம வந்து வீட்டில் பார்க்கலாம். அண்ட் இந்தியன் போலீஸ் ஃபோர்ஸ் வந்துட்டு சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த வெப்சீரிஸ் வந்துட்டு 5 out of எவ்வளோ கொடுப்பேன்னு கேட்டிங்கன்னா 3 or 4 கொடுக்கலாம், 3.5 கொடுக்கலாம். ஸோ அண்ட் டில் தென் பாய் ஃப்ரம் மாஸ்டர் ஆஸ்கிங் கிரியேஷன்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.